தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவர் காரியங்களை வாய்க்க செய்தார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகம். கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்னன்னா, தேவனை தேடும் பொழுது நம் காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய காரியம் வாய்க்கும் என்றால், தேவனை யார் தேடுகிறார்களோ அவர்களுடைய காரியம்தான் வாய்க்கும். நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு ஏன் வாய்க்காது இருக்கிறது என்றால், நீங்க சொல்லல, நான் கர்த்தரை தேடுறேனே, நான் விடுதலை கூட்டத்துக்கு போறேனே, நான் அமாவாசை கூட்டத்துக்கு போறேனே அப்படி என்று நம்ம நினைக்கலாம், நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இன்னும் என்ன நீ சரியா தேடல. அல்லேலூயா. இன்னும் என்னை தேடுகிற காரியங்கள் குறைவற்று இருக்கிறது. இந்த இடத்துல வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தாரா? வாய்க்க செய்தார். நம்முடைய காரியங்கள் இன்னைக்கு வாய்க்காமலேயே அந்தந்த இடத்துல ஏன் நிக்குதுன்னா, நீ கர்த்தரை சரியா தேடல. இந்த இடத்துல எந்த மனிதன் கர்த்தரை தேடினா? எடுத்து வாசிக்கலாம். 1, 2, 3 வாசி. அதுலயே இங்க யாரு தேடினதுன்னா, ஊசியா என்ற ஒரு ராஜா கர்த்தரை தேடினாராம். ஏங்க, ஒரு ராஜாவுக்கு எல்லாமே இருக்கும். ராஜாவுக்கு என்னெல்லாம் இருக்கும்? ஏதாவது குறை இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாவுக்கு ஏதாவது குறை? ராஜாவுக்கு அரண்மனை இருக்கும், ராஜாவுக்கு நல்ல பதவி இருக்கும், ராஜா வான்னு சொன்னா வரத்துக்கு ஆள் இருப்பாங்க, போன்னு சொன்னா. அப்படிப்பட்ட ஒரு ராஜா கர்த்தரை தேடினார். அல்லேலூயா. அப்ப அவர் எவ்வளவு தேடி இருந்தால் அவருடைய காரியங்கள், இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத நம்ம சொல்றோம், நான் பிஸியா இருக்கிறேன் சொல்றோமா இல்லையா? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை, என்னால ஜெபிக்க முடியல, காலையில என்னால எழுந்திருக்க முடியல. இவ்வளவு காரியத்தை நம்ம சொல்றதுனாலதான் காரியங்கள் வாய்க்கல. ஒரு ராஜாவா இருந்த ஒரு மனிதன் கர்த்தரை தேடினார். அல்லேலூயா. ஒரு ராஜஸ்தானத்தில் இருந்த ஒரு பிஸியா இருந்த மனிதன், ராஜானா அதுக்கு கீழே உள்ள ஜனங்களை நடத்தணும், எவ்வளோ பொறுப்புகள் அவருக்கு இருக்கும், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ ஸ்தானங்கள் அவருக்கு இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில கூட கர்த்தரை அவர் தேட மறக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தா கர்த்தரை தேட மாட்டோம், தினமும் செய்யற ஜெபம் செய்ய மாட்டோம், குடும்ப ஜெபம் தடையாது. பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடுது? குடும்ப ஜெபம் அன்னைக்கு ஸ்டாப் ஆயிடுது. ஒரு வாரம் குடும்ப ஜெபம் நின்று போயிடுது. ஏன்னா பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எனக்கு தேவை இருக்குது, எனக்கு அது இருக்குதுன்னு கர்த்தரை தேடுகிறத என்ன செய்யறோம்? எனக்கு பலவீனமா இருக்கு, தேட முடியல. இன்னைக்கு சொல்ற பலவீனத்தோடு அவரை தேடி பாருங்களா, உங்க பலவீனம் இருக்கிற இடமே தெரியாது, ஓடி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ரகசியம் புரியல. இன்னைக்கு நிறைய பேர் பலவீனம் பலவீனம் பலவீனம்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம், மருந்து மாத்திரை என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரை தேடுற விதத்துல தேடனா இன்னைக்கு சொல்றேங்க, உங்க காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஒரு ராஜாவா இருந்த மனிதன் கர்த்தரை விடாப்பிடியாய் தேடுகிறார். அதனாலதான் ஒரு மனிதன் கர்த்தரை தேடுவான் என்றால் அவன் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நம்ம பெரிய பந்தப்படுத்திக்கும், நான் இவ்வளோ தேடிட்டேனே, நான் இவ்வளோ தேடி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் இவ்வளோ ஓடியும் ஒண்ணுமே கிடைக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்னுடைய ஓட்டம் பூரணம் அடையல, இன்னும் நீ சரியா தேடல, ஏதோ மேலோட்டமா தேடிக்கொண்டிருக்கிற. அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்முடைய தேவைக்காக தான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய தேவைக்காக இன்னும் அவரை தேடல. அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா வராதுன்னு தெரியும். ஆனா அல்லேலூயா இதுவரையில என் தேவைக்காக தான் நான் அவரை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனா அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக நான் இன்னும் அவரை தேடவே ஆரம்பிக்கல. நான் சொல்றேன், உங்க தேவையெல்லாம் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு அவருடைய தேவை என்னன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. உங்க தேவைகள், உங்க காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. உனக்கு இதுதான் கொடுக்கப்படும் அவர் சொல்லல, எல்லாத்தையும் நான் கூட கொடுப்பேன். என் ராஜ்யத்தை நீதியும் மட்டும் நீ தேடிப்பார். வேற ஒண்ணுமே பண்ணாத, வேற எதையும் செய்யாத. உனக்கு எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என்ன தேடிப்பார், அந்த சூழ்நிலைமையில என்னை தேடிப்பார். எவ்வளவு பிஸியா இருக்கிற ஒரு மனிதன், ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற மனிதன் கர்த்தரை தேடினாராம். அதனாலதான் காரியங்கள் வாய்த்தது. இன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டா கர்த்தரை தேட மாற்றோம். கொஞ்சம் மேன்மைக்கு வந்துட்டா கர்த்தரை தேட மாற்றோம். கொஞ்சம் பலவீனம் வந்துடுச்சுன்னா கர்த்தரை தேட மாற்றோம். என்ன எனக்கு செஞ்சாரு, என்ன எனக்கு பண்ணாரு. ராஜான்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு அங்க எந்த குறையும் இல்லை. அங்க எல்லாமே அவருக்கு, அவர் சாப்பிடுகிற ஆகாரம், போடுகிற வஸ்திரம், அவர் அமருகிற இடம், அவர் படுக்கிற படுக்கை எல்லாமே எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் தரமுள்ளதா இருக்கும், குறைவற்றதா இல்ல, நிறைவுள்ளதா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலைமையில கூட ஊசியா ராஜா கர்த்தரை தேடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற, கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு எனக்கு இந்த காரியம் நடக்கல, எனக்கு இந்த காரியம் கைகூடி வரல, இந்த காரியம் தடையா இருக்கு. ஏன் தடையா இருக்கு? தடை ஆண்டவரிடத்துல இல்ல, தடை நம்ம கிட்டதான் இருக்கு. அல்லேலூயா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கே கண்டிஷன் போடுவாங்க. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வந்து நம்முடைய திருச்சபையில 2வது முறை ஞானஸ்தானம் எடுக்கும். அவங்களெல்லாம் கேட்கும் பொழுது, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டா நான் ஞானஸ்தானம் எடுத்துருவேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டா ஞானஸ்தானம் எடுத்துருவேன், என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டா. சொல்லுங்களா, இது அல்ல ஞானஸ்தானம். கர்த்தருக்கு கண்டிஷன் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு இல்லையா? ஞானஸ்தானன்றது என்ன? அவர் நமக்கு வைத்து போன, சொல்லுங்களா, ஒரு உடன்படிக்கை. அவரே ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிதாவை பார்த்து சொல்ல, எனக்கு இதெல்லாம் செஞ்சாதான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு சொன்னாரா? பிரச்சனையின் மத்தியில எந்த ஒரு மனிதர் ஞானஸ்தானம் எடுக்கிறானோ அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். கரங்களை தட்டி, எனக்கு நீங்க இதை கொடுங்கப்பா, அப்புறம் எடுக்கிற அந்த ஞானஸ்தானத்துக்கு வேல்யூ கிடையாது. அந்த ஞானஸ்தானத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள, உனக்கு நீ பிரச்சனையில இருக்கிற பாரு, நீ வியாதியில இருக்கிற பாரு, நீ துன்பத்துல இருக்கிற பாரு, நீ கண்ணீரில் இருக்கிற பாரு, அப்போ கர்த்தரை நம்பி அவர்தான் என் சொந்த இரட்சகர் என்று நீ ஏற்றுக்கொள்ளுகிற பார், அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். கரங்களை தட்டி. ஒரு பொண்ணுக்காக எடுக்கிறது ஞானஸ்தானம் அல்ல. அவன் எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் பொண்ணுக்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்காக அல்ல. இந்த ஞானஸ்தானம் பரலோகத்துல செல்லுபடி ஆகாது. நீ எடுத்துட்டு போனா அங்க பார்த்துட்டு உன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஓ, பொண்ணுக்காக எடுத்திருக்கியா, போயிட்டு வா, உனக்கு பரலோகம் கிடையாது அப்படின்ட்டு. நம்ம என்ன எண்ணத்துல விதைக்கப்படுகிறோமோ அதே எண்ணத்துல தான் அளக்கப்படுவோம். அல்லேலூயா. நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எனக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை, கொஞ்ச நஞ்சமான பிரச்சனை இல்லை. யாருக்கும் தெரியாத, எங்க வீட்டுக்கு என் கணவருக்கு மட்டும்தான் தெரியும். பிரச்சனையில தான் நாங்கள் ஞானஸ்தானமே எடுத்தோம். எனக்கு ஆண்டவரே இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் அவரிடத்துல. எப்படி, எது தெரியுமா என்ன ஞானஸ்தானம் எடுக்க வைத்தது? அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. எனக்காக ஒரு தெய்வம் தன் ஜீவனையே கொடுத்து தன் ரத்தத்தையே சிந்தின என் தெய்வத்தை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அன்பு எனக்குள்ள ஏவினபடியினால் எனக்கு இருந்த பிரச்சனை தலைக்கு மேல. சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். எல்லா சூழ்நிலைமையும் எதிர்ப்பா இருக்கு. அந்த சூழ்நிலைமையில பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு, அவர் கூட கேட்கல, நானா தான் சொன்னேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. மனதார ஞானஸ்தானம் எடுத்தோம், சந்தோஷமா ஞானஸ்தானம் எடுத்தோம். கர்த்தரை இரட்சகராய் தெய்வமாய் சொந்த தகப்பனாய் ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு
எத்தனை குறைவுகள் இருந்தாலும் அவர் எங்களுக்கு நிறைவுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல. எனக்கு பார்த்தா ஒரு குழந்தை பிறந்துட்டா நான் ஞானஸ்தானம் எடுத்துருவேன். அப்ப நீ எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் எதுக்காக? குழந்தைக்காக. நான் பாஸ் ஆயிட்டா ஞானஸ்தானம் எடுத்துறேன். அப்ப நீ எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் எதுக்காக? பாஸ் ஆகிறதுக்காக. கர்த்தருக்கே நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் பார்க்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு ஆவிக்குண்டான நிலையில நம்ம நிற்க முடியல. உங்களை கட்டாயப்படுத்தி எடுக்கிறது ஞானஸ்தானம் அல்ல, அவருடைய அன்பு. இன்னைக்கு அவர் வரும் பொழுது நீ எங்க போவ? இந்த ராத்திரியில திருடனை போல வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எப்படி வருவாரா? நீ அடுத்த மாசம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நைட் அவர் வராரு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவோம்? சொல்ல அடுத்த மாசம் எடுத்துக்க. அடுத்த கிறிஸ்துமஸ் வருது தெரியுமா? அப்ப எடுத்துக்க. அப்ப இந்த உலகமே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே இருக்காது. நீ ஞானஸ்தானம் எடுக்க நீயே இருக்க மாட்ட. நீ அப்ப எங்க தெரியுமா இருப்ப? பற்கடிப்பிலும் அக்னியிலும் கத்தி கொண்டு இருப்போம். அப்போ நம்மளை ரட்சிக்கும்படி அந்த ரட்சிப்பின் தேவன் அந்த இடத்திற்கு வர முடியாது. கைவிடப்பட்ட ஒரு நிலம். நான் இன்னைக்கு சொல்ல, நீ மனரம்யமா அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, பின்பதாவது எல்லாம் கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிறதற்கோ, கர்த்தரை பின்பற்றுகிறதற்கோ, கர்த்தரை பிடிக்கிறதற்கோ நீ எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாத ஒரு நபராய் இருப்பாயானால் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரத்தை தட்டி நல்லா உச்சம். எங்க நான் கர்த்தரை தேட என் வீட்டுக்காரர் தடையா இருக்காரு. அவர் தடையே இல்லை, நீதான் அவரை தடையா பார்த்துட்டு. என் பிள்ளைங்க தடையா இருக்கு, அது தடையே இல்லை, நீதான் தடையா பார்த்துட்டு இருக்கிற. உனக்குள்ளேயே ஒரு காரியத்தை போட்டுட்டு என்ன செய்யறோம்? இது தடை, அது தடை. கர்த்தரை மீறி என் வாழ்க்கையில அவரை நான் தேடவும், அவரை பின்பற்றவும், அவர் மீது அன்பு கூறவோ இந்த உலகத்திலே என்ன எந்த மனிதனோ, எந்த மனுஷியோ, எந்த வல்லமையும் தடை செய்ய முடியாது என்ற நிச்சயம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த தேவ அன்பு உன்னை ஏவிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்பு உன்னை ஏவிக்கொண்டே இருக்கும். அனுதினமும் கர்த்தரை தேடும்படியாய் தேடும்படியாய் தேடும்படி. இங்க ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்கிற அந்த ராஜா கர்த்தரை தேடினபடியினால் அவர் காரியம் வாய்த்தது. ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. பிரச்சனையெல்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு அவரை தேட ஆரம்பிங்க. எந்தெந்த நேரத்தில் தேட முடியுமோ அந்த நேரத்தை அவருக்கு செலவிட்டு பாருங்க. தேடுகிற நேரத்தில் அவரை தேடுங்க. எந்தெந்த அதிகமான நேரத்தை, ஆண்டவரே இந்த வருடத்தை காட்டிலும் நான் அதிகமாக ஜெபிக்கணும், இந்த வருடத்தை காட்டிலும் அதிகமாக இவனை பின்பற்றணும், இந்த வருடத்தை காட்டிலும் நீங்க அப்படி தேடக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்கன்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க எடுக்கிற காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். உங்க காரியத்தை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். கர்த்தரை தேடும் பொழுது என் காரியம் இது வாய்க்கலன்னு சொல்லவே முடியாதுங்க, சொல்லவே முடியாது. ஏன்னா என் பிள்ளைங்க என்ன தேடுறாங்க, என் பிள்ளைங்க என்ன தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால என் பிள்ளைகளுக்கு காரியத்தை, அதான் வேதம் சொல்லுகிறது, காரிய சித்தியோ யாரால வருமா? கர்த்தரால வரும். நம்ம காரியத்துக்கு எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடுறோம். ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஓட்டம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு தவிர பிரச்சனை மாறின பாடே கிடையவே கிடையாது. நான் சொல்ல முடியும், போன வருடத்தை விட இந்த வருடம் நான் அதிகமாய் தேடினேன். என் பிரச்சனையே பாதினா, என் பிரச்சனையில பாதி பிரச்சனையை கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களா. என் தேவைகளிலே ஒரு மாற்றத்தை பார்க்க முடிந்தது. ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தை, உலகத்துக்கு கொடுக்கிற நேரத்தை, குடும்பத்துக்கு கொடுக்கிற நேரத்தை ஒதுக்கி 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 என் தேவ சமூகத்தில் நான் கொடுத்தபடியினாலே கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கர்த்தரை தேடுற நேரத்தில் இன்னைக்கு விசுவாசி சொல்றோம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆப்சென்ட் ஆயிருக்கும் இந்த வருஷத்துல? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படிங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பா? அவர் சொல்றாரு, பரிசுத்த ஓய்வு நாள் என்னுடைய நாள், என்னுடைய நாள். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு சிறு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்தை ஆராதனையில கரெக்டா வந்துருவாங்களாம். 8 மணிக்கு ஆராதனா, அவங்க 7:55 சபைக்குள்ள இருப்பாங்களா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பாங்க.
இப்படி தொடர்ந்து அவர்கள் அந்த ஆராதனை அட்டன் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்களாம், பிள்ளை வரவே இல்லையா. அப்போ எல்லாம் சபையாரெல்லாம் என்ன இன்னைக்கு பிள்ளை வரலையே அப்படி என்று அந்த சகோதரி என்ன செஞ்சாங்களா, எல்லாம் முடிந்த பிற்பாடு மைக்கு பிடிச்சி சொன்னாங்களா, என் பிள்ளை மரித்து போயிடுச்சு, நீங்கள்லாம் அடக்க ஆராதனைக்கு வாங்க. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா, எப்படி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கி எல்லாம் இருந்ததுனால தான் கர்த்தர் இன்றைக்கு பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கு. ஆனா சில பேருக்குள்ள அப்படி பக்தி வைராக்கி அற்று போயிடுச்சு. இன்னைக்கு சின்ன காரியம்னா என்ன செய்ய மாட்டேன், சபைக்கு இங்க வலிக்குதுன்னா வரமாட்டோம், அங்க வலிக்குதுன்னா வரமாட்டோம். எத்தனை பரிசுத்த ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ணியிருப்ப, கொஞ்சம் யோசிப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் தேவன் நமக்கு வைத்த ஒரு கட்டளை, என் பரிசுத்த ஓய்வு நாளை நீ என்ன செய்யணும், ஆசரிக்கணும். குடும்பமாய் வந்து கர்த்தர் வைத்த கட்டளையை ஒரு மனிதன் மீறுவான் என்றால் அவனை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது, அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண முடியாது. இன்னைக்கு 1008 கேள்வியை கர்த்தரிடத்துல கேட்கிறோம். ஏன் ஆசீர்வதிக்க? கர்த்தர் பேசுவார். ஏன் ஆண்டவர் எனக்கு தடையா இருக்கு, உன்னோடு பேசுவார். உன் தப்பு அவர் உணர்த்துவார், அவர் கண்டித்து உணர்த்துகிற. ஆனா கேட்டும் கேளாதவர்களை போல செவிட்டு வீரியன் பாம்பை போல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச நாள் ஓடலாங்க, ஞாயிற்றுக்கிழமையில வேலன் கொஞ்ச நாள் ஓடலாம். நம்ம பெலன் குறுகி போயிடும், நம்ம பெலன் குறுகி போயிடும். ஒரு நாள் வேலைக்கே போக முடியாத நிலைமை ஆயிடும். ஏன் தெரியுமா, நம்ம பெலன் கர்த்தரிடத்துல இருக்கிறது. 6 நாளும் நம்ம ஓடி உழைக்கணும்னா 6 நாளும் பலத்தை பலப்படுத்துகிறவரிடத்திலிருந்து பெறணும். அதுதான் பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 7வது நாளில நீ பலன் பெறாமல் 6 நாள நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. காத்திருந்த அவர் சமூகத்திலே அவரை ஆராதித்து உயர்த்தி அவர் என்ன உடன்படிக்கை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீ என்னை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் நமக்காக வைத்த கட்டளை அது. அந்த கட்டளையை நம்ம கை கொள்ளணும். அவரை தேடுகிற நேரத்துல தேடாதபடி நம்ம இருப்போமானால் நம் காரியம் எப்படி வாய்க்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஊசியா ராஜா கர்த்தரை இன்னைக்கு சொல்றேன், உங்க காரியங்கள் இவ்வளவு நாள் வாய்க்காத இருந்திருக்கலாம். உங்க காரியங்கள் வாய்க்கணும்னா நீங்க கர்த்தரை தேடுகிற காலையில தேடணும். தானியேல் 3 வேளையும் தேடினாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்தி சந்தி மத்திய வேளையில தேடினார். அவர் காரியம் வாய்த்ததா இல்லையா? வாய்ச்சது. அந்த ஒரு மனிதனுடைய ஜபத்தினால இன்னைக்கு சொல்றேன், எல்லா சாதிச்சவங்கெல்லாம் வேத புத்தகத்துல கூட்டமா அல்ல, தனிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய அரிய பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஏன் உன் குடும்பத்துல உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டார்? நீ கர்த்தரை தேடுகிற ஒரு நபரா இருப்பீனா, அவருக்கு வைராக்கியம் நிறைந்த ஒரு நபரா இருப்பீனா, கர்த்தர் உன்னை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரே ஒரு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தார். அந்த ஒரு ஆபிரகாமில் இருந்து வந்த சந்ததி தான் நம்ம. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியில் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததியிலிருந்து வரப்பட்டவர்கள் தான். ஒரு மனுஷனை கொண்டு ஏன் உன்னை கொண்டு செய்ய முடியாது? இருக்கிற சூழ்நிலைமைய பார்த்துட்டு இருக்க, எனக்கு அது இல்லை இது இல்லை. அன்னைக்கு எதை கொடுக்கிறாரோ அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அன்னைக்கு உனக்கு மீன் கொடுத்திருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணு. அன்னைக்கு ஒருவேளை ரசம் கொடுத்திருக்கலாம், ஊர்க்காய் கொடுத்திருக்கலாம், ஸ்தோத்தரித்து மன ரம்மியத்தோடு ஏற்றுக்கொண்டு பார். கர்த்தர் உன் நிலைகளை மாற்றவர் வல்லவராயிருக்கிறார். மீன் கொடுக்கும் போது நல்லா மென்னு முழுங்கிட்டு, ரசம் கொடுக்கும் போது உள்ள இறங்க மாட்டேது, விஷம் மாதிரி இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எதை கொடுத்தாலோ அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடு. அல்லேலூயா. கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்தரி, அவமானம் வந்தாலும் ஸ்தோத்தரி, நிந்தை வந்தாலும் ஸ்தோத்தரி, நெருக்க வந்தாலும் ஸ்தோத்தரி, நன்மை வந்தாலும் ஸ்தோத்தரி. அதனாலதான் கர்த்தரை உன் வீட்டுக்காரர் திட்டினாலும் ஸ்தோத்தரி, புலம்பிட்டே போவாத வழியெல்லாம். ஆண்டவரே, என் வீட்டுக்காரர் இன்னைக்கு திட்டின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்க. உங்க வீட்டுக்கார 1 வருஷம் கழிச்சு ரட்சிக்கிற தேவன் ஒரே மாசத்துல கர்த்தர் ரட்சிப்பார்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யுமா? பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரச்சனையில சொல்லி பாருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லுவீங்களா? ரொம்ப முடியாத போயிடுது, கர்த்தர் நல்லவர், எழுந்துட்டே நடக்கவே முடியல, கர்த்தர் நல்லவர், அப்படி நடந்து போவீங்களா? என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி பலவீனம் வந்துடுச்சு, பண்டிகைலாம் வருது, பலகாரம்லாம் சுடணும், எனக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, இப்படி 1000 கேள்வி அவர்கிட்ட கேட்போம் இல்லையா? ஆண்டவர் எனக்கு வந்த பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பாருங்க. என் பிள்ளை இந்த சூழ்நிலைமையில கூட என்னை தேடுகிறது, என்னை ஸ்தோத்தரிக்கிறது, என்னை நல்லவர் என்று தன் வாயினாலே சொல்லுகிறது என்று தேவன் அதை கேட்டு உன் சூழ்நிலைமைகளை எல்லாம் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பேசினார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா? சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாய். பவுல் சொல்றாரு, எல்லா நன்மைக்கே, எல்லா நன்மைக்கே. எனக்கு வறுமை வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், ஏன் தெரியுமா? அவருக்குள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எங்க பவுல் என்ன செய்யறாருன்னா, கப்பல் சேதத்துல மாட்டிக்கொள்றாரு. அங்க தப்பு வைக்க யாருமே இல்லை. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கப்பல்ல போயிட்டே இருக்கிறீங்க, கொந்தளிப்பு வருது, அலைகள் வருது, என்ன செய்வோம்? அந்த இடத்துல என்ன அவிசுவாசமான வார்த்தை வருதோ எல்லாத்தையும் பேசி கொட்டி. ஆனா பவுலை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை வந்ததுனால அவன் மட்டும் பலனடையல, அவனை சூழ்ந்திருந்தவைகளையும் அவனுடைய வார்த்தையினால பலப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வார்த்தையினால எத்தனை பேரை நீ பலப்படுத்தி கொண்டிருக்கிற? உன் வார்த்தையினால எத்தனை பேருடைய விசுவாசம் அவிசுவாசமா மாறிட்டு? கப்பல் சேதத்துல, புயலையில, அடிக்கிற அலையில எங்க போய் கப்பல் சேரும்? கரையே தெரியல. அப்படி புயல் காற்று, அப்படி புயல் காற்று. அந்த புயலிலே பவுல் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் தேவனிடத்திலிருந்து பவுலுக்கு வார்த்தை வருகிறது. தன்னை பலப்படுத்திட்டு அந்த பிரச்சனையில கூட சொல்றாரு, நம்மலாம் ரொம்ப நாளா புசிக்கல, சாப்பிடல, வாங்க நம்மலாம் சாப்பிடலாம். அல்லேலூயா. பிரச்சனை வந்தா எனக்கு சாப்பாடு வேணாம், கர்த்தர் கொடுத்த ஆகாரம். உங்களுக்கு ஒவ்வொரு நாள் கொடுக்கிறது கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம். அதை அசட்டை பண்ணினா ஒரு நாளைக்கு சாப்பாடே உனக்கு இருக்காது. அல்லேலூயா. சண்டை வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டோம், பிரச்சனை வந்துட்டா சாப்பிட மாட்டோம், போராட்டம் வந்தா நம்ம சந்தோஷமா இருந்தாதான் சாப்பிடுவோம், புசிப்போம், குடிப்போம், எல்லாம் செய்வோம். பிரச்சனையின் மத்தியில கூட நம்ம அங்க என்ன செஞ்சாருன்னா, பவுல் திட்டப்படுத்தி சொல்றாரு, நம்ம ரொம்ப நாளா சாப்பிடாத இருக்கிறோம், வாங்க நம்மலாம், கர்த்தர் நம்மளை தப்பு விப்பார், அது நிச்சயம் அப்படின்னு அவர் வார்த்தையில பலப்படுத்துறாரு. அவங்க புசித்து குடித்து எல்லாம் செய்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்கிறார், கரையை காண்பிக்கிறார். அந்த கரையில வந்து சேருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையை நீதான் பெருசா பார்த்துட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வையில் அது பெரியது அல்ல, என் பார்வையில் அது பெரியதல்ல. ஒருவேளை உங்களால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், நீங்க சிலதுல போய் மாட்டிட்டு பிரச்சனை வந்திருக்கலாம், அதுல கூட அவர் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா அவர் பேச்சை கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேச்சை கேட்கிறவங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்படி கேட்டு வாழுகிறவர்களுக்கு நிச்சயமா விடுதலை உண்டு, நிம்மதி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, எல்லாம் உண்டு. அவர் பேச்சை கேட்காம நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில புயல் அனுதினமும் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? எழும்பிக் கொண்டே இருக்கும். ஒரு பாடலை பாட, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடலாம். நல்ல கரங்களை. ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ
ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. எல்லாம் சொல்லுவோமே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அதே அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மற்றும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். அல்லேலூயா. அடுத்து கர்த்தரை தேடும் பொழுது என்ன ஆகிறது என்றால் நம்முடைய கீர்த்தியை அவர் பெருக பண்ணுகிறவராயிருக்கு. கீர்த்தி என்றால் என்ன சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? புகழ்ச்சி, மேன்மை. அவனுடைய கீர்த்தி என்ன செய்யறாரு? பெருக பண்ணுகிறார். கர்த்தரை தேடும் பொழுது உங்க மேன்மையை அவர் பெருக பண்ணுவார். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மற்றும் எட்டினது. நீங்க இருக்கிற இடத்துல உங்க கீர்த்தி பெருகணும்னா கர்த்தரை நீங்க என்ன செய்யணும்? அதிகமா தேடணும். அதிகமாய் தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய பேரை அவர் பிரஸ்தாபப்படுத்த வல்லவராயிருக்கு. உன் பேர் எவ்வளவு பேராயிருந்தாலும், உன் பேர் எவ்வளவு அசிங்கமான பேராயிருந்தாலும், நீ கர்த்தரை தேட ஆரம்பித்து விட்டால் உன் பேரை அவர் பெருமைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரை தேட 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கீர்த்தியை அவர் பெருக செய்கிறவராய். எங்க கர்த்தரை தேடும் பொழுது கேள்வி கேட்காத தேடணுங்க. அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கேள்வி கேட்காத தேடணும். கர்த்தரை எப்படி தேடணும்? கேள்வி கேட்காத தேடணும்.
அப்படி தேடக்கூடிய தேடுதல் ஒருத்தருக்குள்ள இருக்குமானால் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அசாதாரணம். இது ஏன் எனக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நீங்க சரியா வளரல அர்த்தம். இது ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரை பார்த்து, அவர் உங்களை பார்த்து நகைப்பார். நீங்க இன்னும் சரியா வளரல அர்த்தம். இது ஏன் எனக்கு வந்தது என்று நீ அறிந்து இதுவும் என் நன்மைக்கே என்று நீங்க நினைப்பீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு பக்குவத்துக்குள்ள நீ வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கூடிய ஒரு நபராய் இருப்பனா கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்த வல்லவராயிரு. ஹல்லேலூயா. பிரச்சனையே வராத பெரிய லெவலுக்கு நம்ம போகவே முடியாது. பிரச்சனையே வராத ஆண்டவரை நம்ம அறியவே முடியாது. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அவன் சகோதரர்கள் பிளான் போட்டுதான் ஆகணும் அவனை கொலை செய்யறதுக்கு. ஐயோ ஆண்டவரே உம்மை தேடுறனே, என்ன கொலை செய்ய அவங்க பிளான் போடுறாங்களே. ஆனா பாருங்க, அந்த கொலையை கூட கர்த்தர் நன்மையாய் மாத்திட்டார். அல்லேலூயா. கொலை செய்த பிளானை கூட உன் வாழ்க்கையில மாத்த மாட்டாரா? உங்க வாழ்க்கையில மாத்த மாட்டாரா? இன்னைக்கு எங்க போனாலும் புலம்பல், எங்க வேலைக்கு போனா புலம்பல். எந்த வேலையை கொடுத்தாரோ அதை ஸ்தோத்திரத்தோடு செய், முழு பலத்தோடு செய், மன ரம்மியத்தோடு செய். அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தருனை கொண்டு போவார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனே அநேகத்திலே கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். கரங்களை தட்டி. எனக்கு கூட ஆரம்பத்தில் இந்த ஊழியம் கஷ்டமா தான் இருந்தது செய்ய. எனக்கு கூட ஆரம்பத்தில் இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்ற ஒரு சகிப்பு தன்மை வந்தது. ஆனாலும் சகித்து அதை பொறுத்து கர்த்தர் நீங்க எங்க துன்பப்படுறீங்களோ, எங்க வேதனைப்படுறீங்களோ, எங்க கஷ்டப்படுறீங்களோ அதே இடத்துல தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. கரத்தை தட்டி. சில உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்னா அந்த இடத்துல அதை தாங்கி நம்ம உட்கார்ந்துதான் ஆகணும். அதை சகிச்சுதான் ஆகணும். அதை சகிச்சுதான் ஆகணும். எனக்கு இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு ஆசீர்வாதமும் வேண்டாம், இதுலயே இரு. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு பெரிய பெரிய லெவல்ல வேணும். நம்ம கேட்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆண்டவரே எல்லாரும் போல அல்ல, என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது வித்தியாசமா ஆசீர்வதிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் வரதா செய்யும், அதையும் சகித்துதான் ஆகணும். பிரச்சனை என்பது அது நிரந்தரமானது அல்லது தற்காலிகமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஊசியா ராஜா முதலாவது கர்த்தரை தேடும் பொழுது என்ன ஆச்சுன்னா அவன் காரியம் வாய்த்தது. இரண்டாவது கர்த்தரை அவன் தேடும் பொழுது என்ன ஆச்சுன்னா அவனுடைய கீர்த்தி என்ன ஆச்சா? எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. உங்க கீர்த்தி, உங்க பேரை நீங்களே பெருமைப்படுத்த வேண்டியதல்ல. நீங்க அவரை தேட 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 உங்க பேரை அவர் என்ன செய்வார்? பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருப்பார். அடுத்து அவன் மிகவும் பலன் கொண்டான். கர்த்தரை ஒவ்வொரு நாள் தேடும் பொழுது நீங்க சொல்றேன், நீங்க ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பலவீனமே வந்தாலும் அந்த பலவீனத்துல அவருடைய பலன், தினம் அவரை தேடுகிற ஒரு நபரா இருப்பீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா 70 வயதுல 60 வயதுல 90 வயதுல கூட இளமையை போல இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர். ஆமா, அங்க அவன் கர்த்தரை தேடினதுனால அவன் மிகவும் எப்படி இருந்தானா? பலன் கொண்டான். நீங்க பலன் குறுகி போகுது. 30 வயசு விடுங்க, 18 வயதுல பலன் இல்லை, துவண்டு போயிடும் இப்பெல்லாம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்திலே 120 வருஷம் வரையிலும் வாழ்ந்த மோசே பலன் உள்ளவனாயிருந்தான். அவன் கண்ணு, அவன் இப்பெல்லாம் நமக்கு பார்வை தெரியல, குருடா போறோம், கொஞ்ச நாள்ல கண்ணு தெரியல போயிடுது. ஏங்க அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை மோசே தனக்கு முன்பதாக வைத்திருந்தபடியினால் அவனுடைய கண்கள் 120 வயது வரையிலோ தெளிவுள்ளதா இருந்தது. கரங்களை தட்டி. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையில அந்த வார்த்தையை பார்த்து அதன்படி நடக்க அவன் கவனம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் பலனுள்ளவனாய் இருந்தான். பலனுள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு நம்ம கண்ணு மங்கி போகுது. சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுக்கிறோம், பார்வை தெரியல, கண்டதையும் பார்த்துட்டு இருந்தா பார்வையே மங்காது. நல்லவா இருக்கும் பார்வை. பார்வை கொடுத்தது நானு, கண்ணு கொடுத்தது நானு, நீ கண்டதையும் பார்த்துட்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்படி மறைச்சிடுவாரு கொஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு சின்ன வயதுலயே என்ன ஆயிடுது, பார்வை மங்கி போயிடுது, பார்வை மங்கி போயிடுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஊசியா ராஜா எத்தனை வயசுல அவரு ராஜாவா மாறுறாரு? எத்தனை வயசு? 16 வயதுல. அவ்வளவு ஒரு பெரிய வயசுல, ரொம்ப சின்ன வயது. 16 வயதிலே ஒரு மனிதன் உங்க வாலிப பருவத்துல எல்லாத்தையும் விட்டு, உலகத்தை விட்டு, உன் ஆசையை விட்டு, உன் இச்சையை விட்டு, உன் தேவையை விட்டு கர்த்தரை தேடுவாயானால் இந்த ஊசியா ராஜாவை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி 16 வயதுல ராஜாவானது மாத்திரமல்ல, 16 வயதிலேயே கர்த்தரை தேடக்கூடிய ஒரு மனிதனாய் அவர் இருந்தார். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எவ்வளவு நேரம் கர்த்தரை தேடுறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் வராது. எவ்வளவு நேரம் வாலிப பிள்ளைகள் போன்ல தான், போன் தான், ஒரே பிஸி தான், ஒரே பிஸி தான், போன்ல தான். நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற வாடிக்கையாளர் எண் தற்போது பிஸியா இருக்கு, இல்ல வேறு ஒருவரோடு கூட தொடர்பில் இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். எதுவும் மாறின பாடல். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவன் பேசினார். அதனாலதான் ஒரு மனிதன் அவ்வளவு ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான். ஹல்லேலூயா சொல்லு, ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு மனிதன் அவ்வளவு லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட. இன்னைக்கு ஒருத்தனால உன் ஒரு குடும்பமே ஆசீர்வாதமா இருக்க முடியல. ஏன்? காரணம் என்ன? கர்த்தரை தேடல. கர்த்தரை தேடுகிறத விட்டுட்டு வேற எதையோ தேடிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இன்னைக்கு சொல்ற நிரந்தரமானது அல்ல. அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நீ எவ்வளவு பிடிச்சு வச்சாலும் அது நிலை நிற்காது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே என்னுடைய அன்பை தவிர வேறொன்றும் நிலையானது அல்ல அல்ல. எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகுமா? அழகான ஒரு பாடல். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ரொம்ப எனக்கு, காண்கின்ற எல்லாம் பார்க்கறதெல்லாம் ஒரு நாள், ஆமா, தொடுகிறதெல்லாம் ஒரு நாள் தொலைந்து போயிடுமா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. முழுசா சொல்ல முடியுமா? என் ஆசை நீங்க தான்ப்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பேர் தான் ஹல்லேலூயா சொல்ல. மீதி பேருக்கெல்லாம் ஆசை வேற எங்கேயோ இருக்கு. என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. எவ்வளவு அழகான ஒரு எழுதப்பட்ட ஒவ்வொரு பக்தனும் உணர்ந்து எழுதி இருக்கிறாங்க, உணர்த்தப்பட்டு எழுத இருக்கிறாங்க. அன்பான தேவன், இந்த உலகத்தில் அவருடைய அன்பு, அவரை தேட தேட உன் நேரத்தை அவரோடு கூட செலவிட, உன் நேரத்தை அவரோடு கூட இணைக்கும் பொழுது, இன்னைக்கு சொல்றேன், அவர் அன்பு நம்மளை நிறைக்கும் பொழுது நம்மளை மீறி கண்ணீர் வரும். அந்த அன்பை தாங்க முடியாது. நீ நினைச்சிட்டு இருக்கிற இந்த அன்பு தான் எனக்கு மேலானது, அது வேஸ்ட். அந்த அன்பு உன்னை அது காயப்படுத்தும், உன்னை துக்கப்படுத்தும், உன்னை கைவிட்டு போகும், உன்னை ஏமாத்தும் ஒரு நாள். ஆனா தேவ அன்பு ஒரு நாள் ஏமாற்றாத அன்பு, ஒரு நாளும் கைவிடாத அன்பு, ஒரு நாளும் புறம்பே தள்ளிடாது. அந்த அன்பு ஊற்றப்பட 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 நம்மளால தாங்கி கொள்ள முடியாது. ஐயோ, இந்த அன்புக்கு நான் பாத்திரவான் அல்ல, இந்த அன்புக்கு நான் தகுதியான பாத்திரம் அல்ல என்று நம் கண்கள் கண்ணீரினால் நிரம்பும். தேவன் அப்போ உங்களை பலப்படுத்துகிறேங்க. இங்க கர்த்தரை தேடின இந்த மனிதனுக்கு என்ன ஆச்சுன்னா, முதல் காரியம் வாய்த்தது, இரண்டாவது அவனுடைய கீர்த்தி பெருகினது, மூன்றாவது என்ன அடைந்தான்? பெலன் கொண்டான். இன்னைக்கு நீங்க பெலன் கொள்ளணும், ஆவிக்குண்டான வாழ்க்கையில பெலன் கொள்ளணும். என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு பெலன் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்க கர்த்தரை தேடக்கூடிய ஒரு நபராய் இருக்கணும். வாழ்க்கையில பிரச்சனை வரும், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஏசப்பாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, டிசைனாய் வந்தது. அவர் பெலன் கொண்டவரா ஏன் இருந்தாருன்னா, அவருக்குள்ளே அசைக்க முடியாத விசுவாசம். என்ன விசுவாசம்னா, இதெல்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாது, அல்லேலூயா, இந்த காரியங்கள்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாது என்று அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். நீங்க பெலன் கொள்ள வேண்டும். அந்த பெலன் எங்க கிடைக்கணும்னா, நீங்க கர்த்தரை தேடணும். அவர் முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பெலவானாய் பார்க்கிறேன். அவர் சமூகத்தில் அவரை தேட தேட நீங்க பெலவான்.
உங்களுக்கு பூஸ்ட் தேவையில்ல, உங்களுக்கு ஹார்லிக்ஸ் தேவையில்ல, உங்களுக்கு பாதாம் தேவையில்ல, பாதாம் பிசினி தேவையில்ல. கர்த்தரே என் பலனா இருக்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான புட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. அலையிலையா சொல்லுங்க. சில பேர் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, கொடுத்ததை கஞ்சி சோறை கூட ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பலனுள்ள ஆகாரமாய் மாறி. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆகாரத்தை ஆசீர்வதித்தாருன்னு வச்சுங்களா, அந்த ஆகாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிரும். எம்மா ஒரு சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவங்க கண் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நல்லா கண்ணு தெரியணும். வகை வகையா கீரை சாப்பிட்றோம், பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, அந்த கீரை, இந்த கீரை, ஆனாலும் கண் அப்படிதான் இருக்கு. என்னங்க சிரிக்கிறீங்க? நல்லது சாப்பிட்றது, ஆரோக்கியமான, தவறு அல்ல. அதே சமயத்துல கர்த்தரை நம்ம தேடும். எம்மா ஒரு சீஷருக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்த உடனே அவங்க கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் இவர் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும். சாப்பிட போறதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்து லபக்குன்னு வச்சா போதும். சில பேர் மேய்ஞ்சி தள்ளிடுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு இடத்திலே அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது ஸ்தோத்தரித்து தான் கொடுத்தார். அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாரு? ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்கும் பொழுது ஸ்தோத்தரித்தார். அதனாலதான் அது ஒரு பெருக்கமாச்சு. அந்த ஆகாரம் பெருக்கமாச்சு. குறைவா இருந்தாலும், உன்னுடைய ஆகாரத்திலே பலன் குறைவா இருந்தாலோ, சத்து குறைவா இருந்தாலோ, கர்த்தரிடத்துல கொடுத்து நீ ஸ்தோத்தரிச்சினா அது பலனுள்ள ஆகாரமாய் கர்த்தர். ஆமா, நீங்க ஸ்தோத்தரித்து சாப்பிட்டு பாருங்க. உங்க சாப்பாட்டுல சின்ன முடி இருந்தா கூட உங்க கண்ணில் காமிச்சிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களா. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. நான் கொண்டு வந்து வச்ச உடனே முதல் ஸ்தோத்தரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தண்ணியில் யாரு கண்ணுக்கும் தெரியல. அந்த அவ்வளோ தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி அப்படியே நெளியுது. கேன் தண்ணி தான், பூச்சி நெளியுது. பார்த்தேன், என்ன இதில் பூச்சி இருக்கு. அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதை அப்படியே எடுத்து குடிச்சு இருந்தா அந்த பூச்சி போய் 1000 முட்டை போட்டு மலேரியா, டைஃபாய்டு, இது இப்படி தான் வர்றதே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் அதை கண்ணுக்கு தெரியும்படி செய்தார். அல்லேலூயா. நீங்க எதை கொடுத்தாலுங்க, உங்க வேலையா இருக்கட்டும், குடும்பம், இந்த மனுஷனை ஏன் கொடுத்தேன் சகிக்காதீங்க, இந்த மனைவியை ஏன் கொடுத்தேன் சகிக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண அந்த கிருபை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாததுக்கு காரணம்னா நீ சகித்து கொள்ற. இதுவா கர்த்தர் எதை கொடுத்தாலும் ஸ்தோத்தரிக்கணும். எதை கொடுத்தாலும் மனரம்யமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்திலே அவன் கர்த்தரை தேடினபடினால் மிகவும் பலன் கொண்டான். ஆவிக்குண்டான பலன், ஆவிக்குண்டான கர்த்தரை தேட 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 உங்க வாழ்க்கையில பலன் வந்துடும். அப்போ என்ன, அந்த 5வது வசனத்தை வாசியமா முடிக்கலாம். சகேரியாவின் நாட்களிலே மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியா நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட அவர் பேசியிருக்கிறார். ஏன் இந்த காரியம் வாய்க்கல? ஏன் இது இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்கு? ஏன் இது இன்னும் மாறல? ஏன் இது இன்னும் மாறாது இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை இன்னும் சரியா தேடல. அவருக்கு உண்டான நேரம் அதிகாலை ஜெப நேரம், கர்த்தரை தேடி ஓடி வந்து ஆராதிக்கிற நேரம், இதிலெல்லாம் நீ குறைவுபட்டு இருக்கிற. அதனாலதான் உன் காரியங்கள் இன்னும் மாறுதலாய் முடியல. அதனாலதான் உன் காரியங்கள் இன்னும் வாய்க்காமல அப்படி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் ஒரு பாஷா எல்லாம் எழுந்து நிற்கலாமே, எல்லாம் எழுந்து நிற்கலாமே. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணணும்னா நான் சொல்ல முடியுங்க, தைரியமா சொல்ல முடியும். அவர் பீடத்திலிருந்தே சொல்ல முடியும். நான் அவரை தேட தேட தேட, அவரை நான் அண்டிக்கொள்ள
அவரை நான் பிடிக்க 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 என் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். என் காரியங்களை அவரே மாறுதலாய் முடிய பண்ணி கொண்டிருக்கிறார். என் காரியங்களை அவரே வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். என் காரியத்தை அவரே ஜெயமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் அவரே ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? என் பெலனோ என் ஞானமோ என் அறிவோ அல்ல. நான் கர்த்தரை தேட 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 என் காரியங்களை அவர் வாய்க்கிற. என்ன பிரச்சனையா இருந்து நீ போராடுறத கொஞ்சம் நிறுத்து. நீ அலைச்சல் படுறத கொஞ்சம் நிறுத்து. கர்த்தர் சொல்றார், என்ன தேடு, என்ன அதிகமா தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, பின்பதான் அது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இந்த விடுதலை கூட்டத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் முகமுகமா, ஏன்பா நீங்க சொன்னீங்களே இந்த வருடத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுவேன்னு. ஓ ராபாபா, எத்தனை நேரம் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சி எவ்வளவு உபவாசம் போட்ட, எத்தனை மணி நேரம் ஜெபிச்ச, எத்தனை மணி நேரம் தனித்து ஜெபித்த, எத்தனை மணி நேரம் அறக்கதவை சாத்தி ஜெபித்த. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர்தான், வாக்கு மாறாதவர் தான். ஆனா நீதான் அவரை சரியா தேடல. எத்தனையோ நேரத்துல பிரச்சனையினால உன் உபவாச நாட்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்ட, உன் உபவாச நாட்களை நீ ஏறெடுக்கல. தவறு அவரிடத்துல இல்ல, தவறு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுவோமானால் இந்த ஊசியா ராஜாவை போல கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவனை எப்படி கீர்த்தியாய் வைத்தாரோ, அவன் கீர்த்தி அவன் இருந்த எல்லை மட்டும் எப்படி எட்டினதோ அதுபோல உன் கீர்த்தியை பெருக பண்ணுவான். அவன் மிகவும் பலனுள்ளவனா. ஏன் இன்னைக்கு கூனி குறுகி போயிருக்க? எல்லாரும் உன்னை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க? ஏன் 4 பேர் பார்த்து நம்மளை ஏளனமாய் பேசுகிறார்கள். அன்னைக்கு சொல்றேன், கர்த்தரை தேடுகிறவளுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம் வியாதியை நம்மிலிருந்து விலக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அவர். நான் பலவீனமானவன் அல்ல, நான் பலத்துக்குரிய பாத்திரம், நான் பலத்துக்குரிய பாத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றுவேன். நீ அனுதினமும் அவன் சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே, என் உள்ளும் புறமும் எலும்புகள் நரம்புகள் தசைகள் நாடிகள் இரத்த நாணங்கள் என் ஆண்டவரே அணுக்கள் எல்லாம் உங்க வல்லமையினால உங்க ஆளுகையினால நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவரே, என்னை நீங்க ஆளுகை செய்யுங்க. காலையில சத்தத்தோடு அவர் சமூகத்துல நீ காத்திருப்பாயானால் உன்னை பலனுள்ள ஒரு பாத்திரமாய் உதவி செய்கிற ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய, உன் பலவீன நேரத்தில் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாலா ஷேகேர். அவர் வார்த்தை பொய்யுரையாது, அவர் வார்த்தை பொய் சொல்லாது. அவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேலையில ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, ஓ இவ்வளவு நாள் நான் உங்களை சரியா தேடல, இவ்வளவு நாள் நான் சொன்னது போல அந்த மலை ஏறின அந்த நபர் அந்த கயிறை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்ததுனாலதான் அவன் ஜீவன் போயிடுச்சு. இன்னைக்கு பிரச்சனையை விடு, நீ பிடிக்காத. சில காரியத்தை விடு, அப்பதான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். சில விட வேண்டிய காரியத்தை விடு, அப்பதான் உன்னை உயர்த்த முடியும். நீ அதையும் பிடிச்சிட்டு நான் கர்த்தருக்கும் பிரியமா இருப்பேன் முடியாது. 2 எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்யவே முடியாது. உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னொரு 20 நாட்கள் தான் இருக்கிறது புதிய ஆண்டுக்குள்ள போக. எனக்குள்ள ஒரு திருப்புமுனை, எனக்குள்ள ஒரு மாற்றம் இருந்த வண்ணமாய் அல்ல, இனி நான் இருக்க போகிற வண்ணம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஐயா, உண்டாக்கட்டும் ஐயா, உண்டாக்கட்டும் ஐயா. என்னை மாற்றும் ஆவியானவரே, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான் மாறணும் ஐயா. ஒரு
ரபலாஷே. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கிறார். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளாய், அவருடைய செவி கூர்ந்து கவனிக்க